சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளில் 1000 புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு உள்ளதாக அதன் இயக்குநர் டாக்டர் பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார். கிண்டி சிறப்பு மருத்துவமனையில் வாய் புற்றுநோய் மற்றும் அதற்கான சிகிச்சை குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதுபற்றி செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனையின் இயக்குநர் பார்த்தசாரதி, இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை 1000 புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு உள்ளதாக கூறினார். 1000 பேரில் 150 முதல் 200 பேருக்கு வாய் புற்றுநோய் ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளதால் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த முகாம் நடைபெறுவதாக அவர் கூறினார். அதிநவீன கருவிகள் மூலம் 2 ஆண்டுகளுக்கு முன்னரே வாய் புற்றுநோய் அறிகுறிகளை கண்டறிய முடியும் என்றும் மருத்துவர் பார்த்தசாரதி தெரிவித்தார். பிரஸ்ட் பயாப்சின்னு இது நான் இன்வேசிவ் பெயின் ஒன்றும் இருக்காது. அது அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அந்த பிரஷ்ஷில் எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற செல்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டியூமர் டிஎன்ஏசி, டிஎன்ஏ டிப்ளாய்டு, மல்டிப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் தெரியும். ஸ்டேஜிங் எந்த ஸ்டேஜில் இருக்குது என்னங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஏர்லியராக அவரை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஹாஸ்பிட்டலில் 3 நாள் இதை கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து தான் இந்த ஸ்கோப் பண்ணியிருக்கோம்.